மேடம் வணக்கங்க. சார் வணக்கம் சார், கூப்பிட்டீங்களா? ஆமாங்க மேடம், 4 டைம் கூப்பிட்டேங்க. சொல்லுங்க சார், நான் இப்பதான் வந்துட்டு இருக்கேன். மேடம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைங்க. எனக்கு வேற ஒன்றும் இல்லைங்க. உங்க செந்தில்குமார்னு ஒரு அட்வொகேட்டுங்க. அவர் சரிங்க வந்து ஒரு 11 மணிக்கு வந்து ஒரு 100 பேரை கூட்டிட்டு என் வீட்டுக்கு முன்னாடி வந்து அசம்பிள் ஆகிட்டு அப்பீல் கொடுக்கணும்னாருங்க. சரிங்க ஐ டோல்ட் ஹிம், காலையில வாங்க, உங்களுக்கு ஆஃபீஸ் டைம்ல எப்போ வேணா கொடுங்க அப்படின்னு சொன்னேன். சரிங்க ஆனா ரொம்ப அப்பா வந்து ரொம்ப அராஜகம் பண்ணிட்டு பேசியிருக்காரு மேடம். சார். எல்லாத்தையுமே வீடியோ கவரேஜ் பண்ணியிருக்கீங்க. சார் எல்லாத்தையும் கம்ப்ளீட்டா பண்ணிருக்கீங்க மேடம். சார் நான் கைண்ட்லி ஐ ரிக்வெஸ்ட் யூ ஒன் திங் மேடம். யூ ஆர் சோ டீசன்ட் ஜென்டில்மேன். ரொம்ப எல்லா இடத்துலயும் ரொம்ப நல்லா பிஹேவ் பண்றீங்க. ஐ ஆல்வேஸ் கிவ் ஈக்குவாலிட்டி. எங்கேயுமே வந்து பாரபட்சம் பார்க்காம நியாயமா நடந்துட்டு இருக்கேன். இஃப் யூ ரியலி ஏபிள் டு அப்ரிஷியேட்னா ஃபைனுங்க. ரெண்டாவது, நான் யாருக்கும் பாரபட்சம் பார்த்தது இல்லைங்க மேடம். சார் நான் சாரி டு இன்டரப்ட் யூ. சார் நீங்க யோசிச்சு பாருங்க. நீங்க செந்தில் விஷயம் எனக்கு தெரியும். செந்தில் எதுக்கு வந்துச்சுன்னா, நீங்க வந்து உங்களுக்கு நேத்து நடந்த எல்லா விஷயம் தெரியும். நாங்க வந்து ஒரு அப்சர்வர் வந்து அவங்க ஃப்ராட் பண்ணிருக்காருன்னு கண்டுபிடிச்சு அதுக்கப்புறம் டைம் கேட்டு நாங்க நினைச்சிருந்தா அந்த டைமே அவங்களுக்கு இன்வேலிடா போயிருக்கும். சரி, இருந்தாலும் அப்சர்வர் கேக்குறாரு, அவங்கதான் அப்படி நடந்துக்கிறாங்கன்னா நாங்க அப்படி நடந்து கூடாதுன்னு அந்த டைம் நாங்க விட்டு கொடுக்குறோம். நான் முடிச்சிடுறேங்க சார், ஒரு நிமிஷம். அதுக்கப்புறம் இன்னைக்கு வந்து மினிஸ்டர் வந்து பிரஸ் மீட் வச்சு அதே டைமுக்கு தான் வருவேன்னு சொல்றாரு. அத நாங்க அப்சர்வர்கிட்ட சொன்னா அப்சர்வர் ரெப்ரசன்டேஷன் கொடுங்கன்னு சொல்றாரு. 6 ஓட்டு அதுக்காக வராங்க. சார் நீங்க வந்து இது எலெக்ஷன் டைம், இது நார்மல் டைம் அல்ல. நீங்க ஆபீஸ் டைமுக்கு வாங்குறது அது நாளைக்கு சென்சிட்டிவ் இஷ்யூ. நீங்க யோசிச்சு பாருங்க, ஃபைனல் டே ஆஃப் கேம்பெயின். நாங்க வந்து லீகலா நேத்து நியாயமா ஃபைட் பண்ணி எல்லாருக்கும் முன்னாடி அந்த டைம் வந்து லீகலா உங்க கவர்மெண்ட் உங்க ஆர்ஓ கரூர் தொகுதியோட ஆர்ஓ அடிச்சு கொடுத்திருக்காரு. அந்த ஆர்டர் வந்து ஒரு மினிஸ்டர் வந்து சரிங்க கரூர் தொகுதியோட ஏஆர்ஓ அடிச்சு கொடுத்திருக்காரு. அது உங்க ஆர்டர், உங்களுக்கு கீழே தான் அவர் ஏஆர்ஓ வராரு. அத வந்து ஒரு மினிஸ்டர் வந்து சேலஞ்ச் பண்றாரு. அப்ப நாங்க எங்க போவோம்? பெட்டிஷனை கொண்டு உங்ககிட்ட தானே வர முடியும். அது எமர்ஜென்சி இல்லையா? நாளைக்கு யோசிச்சு பாருங்க. நீங்க நாளைக்கு 10 மணிக்கு வாங்கினா இது நார்மல் பெட்டிஷன் இல்லைங்க சார். தண்ணி இல்ல, லைட் இல்லைங்கிற மாதிரி பெட்டிஷன் அல்ல மேடம். எல்லாத்துக்கும் ஒரு டைம் இருக்கு மேடம். சார். எலெக்ஷன் டைமுக்கு சரி நீங்க யோசிச்சு பாருங்க. 24/7 நீங்க ஒரு ஆர்ஓ, நீங்க ஒரு கலெக்டர், உங்களுக்கு தெரியாத ஒண்ணும் இல்ல. நாங்களும் எவ்வளவோ அட்ஜஸ்ட் பண்றோம். நாமினேஷன் டைம்லயும் வந்து என்ன பண்ண முடியும் மேடம்? சார் அசால்ட் எல்லாம் அவங்க பண்ணல சார். நாங்க வந்து ரொம்ப தெளிவா வந்து முதல் நாள்ல இருந்து எங்க டீம்ல வந்து நீங்க எவ்வளவுதான் எங்களை வந்து நீங்க சைட் லைன் பண்ணாலும் நாங்க வந்து பொறுத்து போறதுன்னு முடிவு பண்ணிருக்கோம். 19ஆம் தேதி போலிங் முடிவு வரைக்கும் நாங்க எதுவும் நாமினேஷன்ல இருந்து நமக்கு பிரச்சனை இருக்கு. நீங்க யோசிச்சு பாருங்க, நாமினேஷன் அன்னைக்கு எங்களை அவ்வளவு தூரம் நீங்க நடத்துறீங்க, நாங்க ஏதாவது ரெஸ்பாண்ட் பண்ணுமா? பேசாம கீழே குறை சொன்னீங்க உட்காந்துருந்தோம். உங்ககிட்ட நான் அன்போடு கேட்டுக்கிறேன். ஒருத்தவங்க நாமினேஷன் அது இண்டிபெண்டா இருக்கணும். நீங்களே வந்து 15 பேரை கொண்டு வந்து இறக்கி இருக்கீங்க சார். நாங்க 15 பேர் நாங்க கொண்டு வரல. நீங்க தயவு செஞ்சு நீங்க ஒரு கலெக்டர், நீங்க தப்பா உங்க ஆபீஸ்ல வந்து வீடியோ இருக்கு. நாங்க 15 பேர் உள்ள வரல. 3 கார் தான் வந்தது. 4வது கார் நீங்க விடமாட்டீங்க. ஆனா எம்பி வந்து உங்க இதுக்கு நீங்க வந்து 15 பேர், அவங்க 15 பேர், நாங்க 15 பேர் வரல. நீங்க தயவு செஞ்சு ஒரு ஆர்வோ நீங்க அப்படி தப்பா ரெக்கார்ட் பண்ணாதீங்க ப்ளீஸ். இல்லைங்க, நான் சொல்ல வேண்டிய விஷயத்த நீங்க புரிஞ்சுக்கோங்க. நீங்க உள்ள வரும்போது 3 வண்டி தான் உள்ள வரணும்னு சொன்னது கரெக்ட் தாங்களா சார்? எங்களுது வந்து 3 வண்டி தான் நாங்க வந்தோம். நீங்க வந்து நான் என்ன கேக்குறேன்னா, நீங்க வந்து எப்படி வந்து எம்பியோட வந்து 50 பேர் உள்ள இருக்காங்க, தம்பிதுரை சாரோட. அவர் வந்து வேட்புமனு கொடுத்துட்டு போய் உங்க பெர்மிசஸ்குள்ள கேடர்ஸ் அட்ரஸ் பண்றாரு. நாங்க கம்ப்ளைண்ட் பண்றோம், அப்பவும் நீங்க விட மாட்டேங்கிறீங்க. நாங்க 12 to 1 நீங்க டைம் கொடுத்த டைம் நீங்களே மதிக்கல. நான் என்ன சார் பண்ண முடியும்? நீங்க தயவு செஞ்சு கைண்ட்லி நீங்க ஹானஸ்டா யோசிங்க மேடம். நீங்க நேஷனல் லெவல் லீடர் இருக்கீங்க. நீங்க எல்லாம் உண்மையில உங்ககிட்ட ஐ ரிக்வெஸ்ட் யூ பர்சனலி. எங்க சைடுல இருந்து எந்த தப்புமே நடக்காது சார். நாங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கோம். இது எங்களுக்கு வந்து மக்கள் முக்கியம், தொகுதி முக்கியம். நம்ம புதுசு இல்ல, நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம மீட் பண்ணிட்டு இருந்திருக்கோம் மேடம். இன்னைக்கு கூட சொல்றீங்க, இன்னும் கூட இப்ப கூட சொல்றீங்க, யூ ஆர் நேஷனல் லீடருங்க. அந்த மாதிரி நீங்க சொல்லுங்க. நான் கட்டாயம் வந்து எங்கேயாவது நடுநிலைமை தவறி இருந்தேன்னா உங்களை சொல்றேன். நான் உங்களை ஓப்பனாவே தான் சொல்றேன். நான் உங்ககிட்ட மட்டுமா சொல்றேன். நீங்க ஓப்பனாவே நீங்க நடுநிலையே இருக்க மாட்டேங்கிறங்கிறதா என்னோட கிரிவன்ஸ். கடவுளே, என்னங்க நானே ஏங்க நான் என்ன வந்து இல்ல தயவு செஞ்சு கொடுங்க, நாளைக்கு என்னை மாத்திருங்க ப்ளீஸ். சார் நான் எதுக்கு அதெல்லாம் செய்யறேன்? நாங்க வந்து மக்களை சந்திக்கிறோம், மக்கள் பிரச்சனைகளை பேசுறோம். இல்லைங்க, நான் வந்து ஹானஸ்டா இருக்கணுங்க. நான் ஹானஸ்ட் ஆபீசர். அதுக்காக நீங்க முத நாளே வந்து நீங்க கேள்வி கேக்குறீங்க.
என் தன்மானத்தை கேள்வி இல்ல கேக்குறீங்களா? நீங்க ஏன் 12 மணில இருந்து 1 மணி வரைக்கும் எங்களுக்கு டைம் கொடுத்துட்டு எங்களை உள்ள விட கடவுளே, மாட்டேங்கிறீங்க நான் கேக்குறேன். இதுல என்ன இதுல சார் என் வந்து தப்பு? கடவுளே ஒண்ணு மட்டும் கேட்டுக்கணும் மேடம், தயவு செஞ்சு ஒண்ணு மட்டும் யோசிங்க. தெர் இஸ் நோ அப்பாயின்மெண்ட்டுங்க, ஃபைலிங் நாமினேஷன் ஒண்ணுங்க. ரெண்டாவது சார் 12 to 1 மணிக்கு நீங்க எங்களை வர சொல்றீங்க, நான் கரெக்டா 12 நாம மணிக்கு வரோம். என்னைக்காவது நீங்க வந்து இந்நேரத்துக்கு வருங்கன்னு சொல்லுங்க. சார் நீங்க நான் யோசிச்சு உங்களுக்கு பாருங்க, reply நாங்க கொடுத்து எவ்வளவு ரெஸ்பான்சிபிளா நடந்துக்கிறோம். அன்னைக்கு எவ்வளவு பேர் நாங்க திரட்டி இருந்தோம். நாங்களும் அவங்களை கலெக்டர் ஆபீஸ் கூட்டி வந்திருந்தா என்ன ஆகும்? நாங்க ரெஸ்பான்சிபிளா அவங்கள பஸ் ஸ்டாண்ட்லயும் முடிச்சுக்கிட்டோம். ஏன்னா இன்னொரு ஏடிஎம்கே டீம் கலெக்டர் ஆபீஸ் போறாங்க, 2 டீமையும் அங்க கொண்டுட்டு போக கூடாது, நாங்க முனை கார்ல வர. இதை விட ஒரு கேண்டிடேட் என்ன சார் பண்ண முடியும்? நீங்க சொல்லுங்க. ஏதாவது எங்க சைடு ஏதாவது தப்பு இருக்கா? நாங்க வந்து கரூர் வந்து ஒரு டீசென்டான டிஸ்ட்ரிக்ட், ஸ்மூத்தா எலெக்ஷன் நடக்கணும், நாளைக்கு எல்லாம் ஒருத்தர் மூஞ்சில முடிச்சுக்கணும் நாங்க நினைக்கிறோம். மேடம், உங்க மேல எனக்கு ரொம்ப மரியாதை உண்டுங்க. நியாயமான மனிதர் நீங்க, எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது ஒண்ணு. ரெண்டாவது, நீங்க 2 பேருமே சேர்ந்து என் மேல சேர்த்து அள்ளி வீசுங்க. நாங்க சேர்த்தெல்லாம் அள்ளி வீசல, அது எங்களுக்கு வேலை இல்ல. எங்களுக்கு வந்து நாங்க பெரிய எலெக்ஷன் ஃபேஸ் பண்றோம். நாங்க வந்து டே டு டே காலையில 3 மணிக்கு படுத்து 5 மணிக்கு சார் 6 மணிக்கு வந்து நிக்கிறாங்க மேடம். எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு சார். நாங்க ரெப்ரசன்டேஷன் கொடுக்கறோம், எமர்ஜென்சி ரெப்ரசன்டேஷன். நீங்க வாங்க மாட்டேன்னு சொல்லலாமா சார்? காலையில வரலாம்னு சொல்லலாமா? நீங்க வாங்கலன்னு சொல்லவே இல்லைங்க. எனக்கு இல்ல, நீங்க ஒரு நேரம் இல்லையா சார்? எலெக்ஷன்ங்கிறது ஒரு மந்திரி சேலஞ்ச் பண்றாரு, உங்க ஆர்டர், உங்க ஆபீசர் போட்ட ஆர்டர். நாங்க எங்க போவோம்? நீங்க தானே ஆர்வம், உங்ககிட்ட தானே நாங்க வர முடியும். நான் என்ன பதில் சொல்லணும்னு உங்களுக்கு தெரியுங்களா? அவரே என்னை மாத்திடுவாரு. நான் என்னைக்கு நல்லதும் தவற மாட்டேன் மேடம். நீங்க நடுநிலை தவறாம இனியாவது இருக்குன்னு தான் சார் நான் விரும்புறேன். ஏன்னா நீங்க எமர்ஜென்சி நாளைக்கு நீங்க புரிஞ்சுக்குங்க. ஏன்னா நாளைக்கு காலையில 10 மணிக்கு கொடுக்குற பெட்டிஷன் நல்லது. நான் வந்து கடவுளுக்கு நான் வந்து பதில் சொல்லணும் மேடம். ஒண்ணு சார், நீங்க சட்டத்துக்கும் பதில் சொல்லணும், மனச்சாட்சி, கடவுளுக்கு எல்லாத்துக்கும் பதில் சொல்லணும். ஆனா நீங்க வந்து ஒரு ஆர்வம் சார், ஆர்வம் நடுநிலையா இருந்தா போதும் சார். வேற எதுவுமே நாங்க உங்களோட கேட்கல. இது அப்சர்வர்கிட்ட நான் அதான் சொன்னேன் சார், நாங்க நியாயமா இருக்கோம், எங்களுக்கு வந்து நியாயமா எலெக்ஷன் நடத்துங்க. அதுதான் நான் அப்சர்வர்ட்டும் சொன்னேன் நேத்து. நேத்து நீங்க யோசிச்சு பாருங்க எவ்வளவு பெரிய வயலேஷன் அது. ஒரு துளி கூட சந்தேகம் வேண்டாங்க. நீங்க கேக்குறீங்கன்றதுக்காக மட்டும் நான் பண்ணலைங்க, என்னோட கடமைங்க. ஒண்ணு. ரெண்டாவது, நான் வார்த்தையா சொல்லலைங்க, நான் உண்மையா ராணுவரோட பையங்க. பேட்ரியாட்டிக் மேன். என்னோட 18 வருஷம் சர்வீஸ்ல 36 டைம் டிரான்ஸ்பர் பண்ணிருக்காங்க உலகத்துல. என் நிலைமை அப்படித்தான். நான் உண்மையா நான் என்ன நடந்ததோ அதுதான் சொல்றேன். எனக்கு வந்து யாரு மேலயும் பர்சனலா நீங்க வந்து மோசம் சொல்றதோ இல்ல நல்லவர் சொல்றதோ எனக்கு நான் வந்து நடந்த எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு சொல்றேன். நாமினேஷன் அன்னைக்கு நடந்தது, அதுக்கப்புறம் நடந்தது. செந்தில்ன்ற ஒரு அட்வொகேட் வச்சு என்கிட்ட 100 பேரை வச்சு அப்படி அனுப்புனா சார் நாங்க என்ன பண்ணுவோம்? நீங்க சொல்லி எங்க பசங்க தப்பே பண்ண சார். நாங்க ரொம்ப தெளிவா எல்லாரும் சொல்லிருக்கோம், என்ன நடந்தாலும் சரி, நீங்க என்ன நடந்தாலும் நாங்க வந்து அமைதியா போறதுன்னு முடிவு பண்ணிருக்கேன் சார். எங்க பசங்க அப்படி பண்ணவே மாட்டாங்க சார். நீங்க தயவு செஞ்சு எமர்ஜென்சின்னு வந்தா நீங்க அக்செப்ட் பண்ணுங்க. எமர்ஜென்சி அப்ளிகேஷன், எமர்ஜென்சி பிரேயர் பெட்டிஷன் வந்து அக்செப்ட் பண்ணுங்க. நீங்க அது மேல நடவடிக்கை எடுக்காதீங்க, அது உங்களோட பிரிராகேட்டிவ். நாங்க போய் நிக்கிறதுக்கு நீங்க தானே சார் இருக்கிறீங்க, நீங்க தானே சார் ஆர்வம். மேடம், ஐ ஹவ் given ஆடியன்ஸ் மேடம். உங்களுக்கு என்ன வேணும்னு நான் வந்து போன் எடுத்துக்கிட்டு கேட்டு முன்ன நிக்கிறது சார். நீங்க வாங்க சார், நாங்க வந்து அட்வொகேட்டுகளை நம்பிதான் இந்த எலெக்ஷனையும் நாங்க நடத்த வேண்டியிருக்கு. அந்த அளவுக்கு எங்களை தள்ளிட்டீங்க டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன்ல. எதுக்கு போனாலும் நாங்க ரூல் புத்தகத்தை எல்லாம் முழுக்க படிக்கிற உட்காந்து கண்ணுல தண்ணி ஊத்திக்கிட்டு, அது எங்களுக்கு வந்து ஆன்லைன்ல போடுறோங்கிறீங்க, அவங்களுக்கு ஆஃப்லைன்ல பர்மிஷன் கொடுக்குறீங்க. எங்களுக்கு 5 நாளைக்கு முன்ன திறக்காதுங்கிறீங்க, அவங்களுக்கு 5 நாளைக்கு முன்ன திறக்குதுங்கிறீங்க. நாங்க என்னதான் சார் பண்ணுவோம்? நாங்க எலெக்ஷன் நடத்துவோமா, உங்களோட போராடுவோமா, ஜனங்கள் சந்திப்புமா, இல்ல வந்து ஒரு 2 அமைச்சர்களை மத்திய அரசாங்கம் மாநில அரசாங்கத்தை நாங்க எதிர்த்து நிப்போமா? சொல்லுங்க சார். நாங்க நிக்கிறோம், அது வேற விஷயம். எப்ப வந்து ரைட்டுன்னு ஓகே ஆகுதோ அது வந்து எலெக்ஷன் கமிஷன் தான் பதில் சொல்லணும் மேடம். சார் நேத்து நாங்க கிரிவன்ஸ் எடுத்துட்டு போயிட்டோம். அப்சர்வர் நான் எங்க சைடு சரின்னு புரிஞ்சுக்கிட்டாரு. நான் எங்க அடிச்சது நேத்து எங்களுக்கு அப்சர்வர்ட்ட இல்ல பதிவு பண்ண முடிஞ்சா அனுமதிக்கப்பட்டதா இல்லையா நீங்க மட்டும் சொல்லுங்க சார். நான் என்ன சொல்றேன்னா, நீங்க ஒவ்வொரு ஸ்டெப் நான் சொல்றது ஏதாவது தப்பு இருக்கான்னு பாருங்க. நாமினேஷன் அன்னைக்கு நான் சொல்றது ஏதாவது தப்பு இருக்கா, நேத்து ஏதாவது தப்பு இருக்கா? மேடம், யூ ஆர் பெர்ஃபெக்ட்லி ரைட். நான் இப்பயும் கூட உங்களை டிஃபைன் பண்றேன், வெயிட் பண்றேன். இன்னும் கூட நான் அன்னைக்கு உங்களோட ரெக்வஸ்ட் தான் பண்ண சார், தப்பு இனிமே இப்படி பண்ணாதீங்கன்னு தான் சொன்னேன் நாங்க அன்னைக்கும். மேடம், நீங்க இப்பயும் கூட இவ்வளவு வார்த்தை சொல்லும்போது எனக்கு வருத்தமா இருக்குங்க. எனக்கு அன்னைக்கு நான் இப்ப சொன்ன உங்க முன்னாடியே தானே சொன்னேன் நான். அன்னைக்கு சொன்னா இல்லையா நான் நாமினேஷன் ஃபைல் பண்றது? சார் நீங்க எங்களை சொல்லுங்க சார். எங்களுக்கு வந்து எவ்ரி அதர் டே யூ பீப்புள் கிவ் தி ஃபீலிங் தட் டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் இஸ் ஒன் சைடட், police is one sided. வரைக்கும் நீங்க தயவு செஞ்சு சொல்வார் கேட்பார்
அவங்க வார்த்தையை பேசாதீங்க. சார் நான் எதுக்கு சொல்றது சார், நான் 23 வருஷமா அரசியல் இருக்கேன். நான் கிராஸ் ரூட்ல இருந்து வந்த ஒரு அரசியல்வாதி. எனக்கு ஐ ஹேவ் மை ஓன் மைண்ட். நீங்க ஏதாவது நான் வந்து நீங்க நடக்காத சம்பவத்துல இருந்து நான் ஏதாவது சொல்றேன். If you doubt about my honesty, even I am ready to resign mine. நீங்க அந்த எக்ஸ்டென்ஸ்க்கு எல்லாம் போகாதீங்க. சரி, தட்ஸ் அப் டு யூ. பட் நீங்க எலெக்ஷன் நேர்மையா நடத்துங்க. அதுதான் நான் கேக்குறேன், ஒரு ஆர்வமா ஒரு கேண்டிடேட்டா. அவ்வளவுதான். இல்ல, எனக்கு தன்மானம் பாதிக்குதுங்க. ஏன்னா நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணதுக்காக வந்து எனக்கு நீங்க சப்போர்ட்டே வேண்டாம். நீங்க நான் எனக்கும் பண்ணாதீங்க, அவங்களுக்கும் பண்ணாதீங்க. நீங்க வந்து என்ன ரூல் புக் சொல்லுதோ அதுல போங்க சார், அவ்வளவுதான். ஆமாங்க மேடம், ஆமாங்க மேடம். இல்ல, நீங்க ரெப்ரசன்டேஷன் கொடுக்க வந்தவங்கள கொலை மிரட்டல் பண்றாங்கன்னு சொன்னீங்கன்னா அந்த பசங்க என்ன சார் பண்ணும்? செந்தில் எனக்கு இப்பதான் பேச்சு. இல்லைங்க, 11 மணிக்கு வர சார், எங்களுக்கு எமர்ஜென்சி சார். நீங்க அதுதான் புரிஞ்சுக்க. நாங்க என்ன பண்ண போறோம்? லோக்கல் பீப்புள். நம்ம ஒரு மினிஸ்டர் வந்து உங்க ஆர்டர் த்ரெட்டன் பண்றாரு. நாளைக்கு யோசிச்சு பாருங்க நிலைமைய. 20,000 பேர் நீங்க கூட்டி வந்து வெக்கேட் பண்ணீங்கன்னா நாங்க அப்சர்வர்கிட்ட இதுதான் வாதாடணும் நேத்து. சார் நீங்க வந்து அவங்க வெக்கேட் பண்ணலீங்கன்னா என்ன பண்ணுவீங்கன்னா நான் அப்சர்வர் கேட்டு அதுக்கு நாங்க பொறுப்புன்னு அப்சர்வர் சொல்லி ஆர்டர் அடிச்சு கொடுத்தாரு. அந்த ஆர்டர் மந்திரி சேலஞ்ச் பண்றாரு. திட்டுறாருங்க, அப்சர்வர் திட்டுறாரு. யாரு சொன்னது அப்படின்னு கேக்குறாருங்க. அப்படின்னாரு, அவர் தான் சொன்னாரு. நீங்க என்னன்னா நீங்க பெட்டிஷன்ஸ் வாங்கிக்கிங்க சார். நான் என்ன சொல்றேன்னா 24/7 ஒர்க் தான் இது. இந்த டைம்ல எமர்ஜென்சி தானுங்க சார். இல்ல நாங்க வர்ற மாதிரி ஏதாவது இந்த மாதிரி பெரிய நாளைக்கு வந்து ஒரு மந்திரி உங்க ஆர்டர் சேலஞ்ச் பண்றாரு. நாங்க இதுல டைம் பாத்துக்கிட்டு இருக்க முடியுமா சார்? அவர் பிரஸ் மீட் கொடுத்துட்டு நாங்க ரெடி பண்ணி எடுத்துட்டு வர்றோம். அது 2 நிமிஷம் நீங்க ரெக்வஸ்ட் பண்ணி வாங்கிட்டீங்கன்னா என்ன சார்? எப்ப நீங்க நடவடிக்கை எடுப்பீங்க? நாங்க காலையில கொடுத்து அப்புறம் நீங்க பேசி அதுக்குள்ள எங்களுக்கு நாமினேஷன் டைம் முடிஞ்சு போயிரும், க்ளோசிங் டைம் முடிஞ்சு போயிரும். சரியா தான் எடுத்திருக்கேன் மேடம். இப்பயும் கூட I am going advised by the election commission மேடம். I am filing FIR with செந்தில் மேடம். சார் நீங்க வந்து செந்திலுக்கு வந்து சார் நீங்க வந்து செந்தில் வந்து பெட்டிஷன் கொடுக்க வந்ததுக்கெல்லாம் நீங்க எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணுவீங்கன்னா நாங்க வந்து அதை பேஸ் பண்ண தயாரா தான் சார் இருக்கோம். இது வந்து எங்களுக்கு ஒன்றும் புதுசு இல்ல. நீங்க ஆரம்பத்துல இருந்தே இப்படிதான் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. பட் நாங்க வந்து நாங்க அநீதிக்கு எதிராக போராடுறதுன்னு முடிவு பண்ணிட்டு சார் கடைசி வரைக்கும் நீங்க போராடுவோம். லைவ் ரெக்கார்டிங் இருக்கு மேடம், எல்லாமே ரெக்கார்டிங் இருக்கு மேடம். பரவாயில்ல சார், நீங்க பண்ணுங்க, என்ன பண்ண முடியுமோ நீங்க பண்ணுங்க. எங்களுக்கு மக்கள் இருக்காங்க, நியாயம் ஜெயிக்கும் நினைக்கிறேன். நேத்து எலெக்ஷன் கமிஷன் நிச்சயமா எங்க சைடு நின்று எங்க சைடு இருக்கிற நியாயத்தை புரிஞ்சுக்கிச்சு அவங்க ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன் நடத்துவாங்கன்னு நாங்க நம்புறோம் சார். நீங்களும் தயவு செஞ்சு இனியாவது அதை நடத்த ஒத்துழைப்பு கொடுங்க. அதுதான் நான் கேட்க முடியும். நான் வேற என்ன சொல்றேன், வேற ஒண்ணுமே கிடையாதுங்க. இல்ல சார், வி ட்ரஸ்ட் எலெக்ஷன் கமிஷன். எங்களுக்கு வேற என்ன ஆசைப்பட்டேன். இந்த மாதிரி தயவு செஞ்சு யாரையும் ஆளை விட்டு என்னை மிரட்டாதீங்க சார். எதுக்கு சார் நாங்க மிரட்டாங்க? பெட்டிஷன் கொடுக்க வரோம், நீங்க வாங்கிட்டீங்கன்னா மேட்ரு முடியுது. பெட்டிஷன் ஏன் சார் காலையில வரணுங்க சார்? எதுக்கு சார் காலையில? எனக்கு புரியல. எமர்ஜென்சி பெட்டிஷன், எலெக்ஷன் டைம் சார். இது என்ன சார் அரசாங்க வேலை? 5 காலையில 9 மணில இருந்து 5 மணில வேற பாக்குற வேலையா சார்? நீங்க யோசிச்சு பாருங்க. நீங்க ஒரு மாவட்ட கலெக்டர், ஒரு ஆர்வோ சார், காலையில கொடுக்கற பெட்டிஷன் ஒரு மந்திரி த்ரெட்டன் பண்றாரு. நாங்க எங்க போக முடியும் ஆர்வோட்ட போகாம? நீங்க சொல்லுங்க சார். ஒரு மந்திரி ஓபனா பிரஸ் கான்ஃபரன்ஸ் கூட த்ரெட்டன் பண்றாரு. லைவா ரெக்கார்ட் பண்ணிருக்கேன் மேடம். சார் நீங்க ரெக்கார்ட் பண்ணிருந்தா நீங்க காட்டுங்க. நீங்க வந்து அதாவது பெட்டிஷன் கொடுக்க வந்தவங்க வந்து எஃப்ஐஆர் போடணும் நீங்க முடிவு பண்ணி நீங்க போடுங்க. நீங்க கேண்டிடேட் மேல கூட போடுங்க, நான் எதிர்கொள்ள தயாரா தான் இருக்கேன். அதுக்கெல்லாம் பயந்த எலெக்ஷன் சார். அன்லாஃபுல் அசம்பிளில நீங்க வந்து ஒருத்தர் வந்து பெட்டிஷன் கொடுக்க வராங்க சார். சார் ஒரு மந்திரி சார், அவர் மேல இன்னும் நீங்க சூமோட்டோவா நடவடிக்கை எடுத்திருக்கணும். எலெக்ஷன் ஆபீசர் ஒரு மந்திரி பெட்டிஷன் கொடுக்குறாரு. I am requesting the election commission for cancelling. சார் என்ன கேக்குறேன்னா சார், அதுக்குதான் நீங்க வரீங்க. நான் அதான் சொல்றேன், கேன்சல் எலெக்ஷனை கேன்சல் பண்ணணும்ங்கறதா உங்க ஐடியா. என்ன தம்பிதுரை எலெக்ஷன்ல தோக்க போறாரு, அதனால வந்து நீங்க எலெக்ஷனை கேன்சல் பண்றதா உங்க ஐடியா. எங்களுக்கு அது தெரியும் நீங்க என்ன பண்றீங்க. ஜெயிக்கிறாங்க யார் தோக்குறாங்களோ கவலை கிடையாது. நீங்க எலெக்ஷனை கேன்சல் பண்றதுதான் நீங்க வரீங்க. நாங்க அதையும் ஃபேஸ் பண்ணுவோம் சார். மக்கள் எங்கிட்ட இருக்காங்க. நீங்க இது வரைக்கும் நீங்க ஹானஸ்டா எந்த டியூட்டி எலெக்ஷன் ஆரம்பிச்சதுல இருந்து நீங்க டிஸ்சார்ஜ் பண்ணல. நீங்க இப்படித்தான் சொல்லிட்டு இருப்பீங்க. அதுக்காக நான் வந்து இல்லன்னு முடியுமா சொல்லுங்க? நீங்க சொல்றதுனால நீங்க வந்து என்ன ஐடியாவோ, நீங்க வந்து அதிமுகவோட ரெப்ரசன்டேட்டிவா இங்க இருக்கீங்க. நாங்க என்ன பண்ண முடியும்? நாங்க எலெக்ஷன் கமிஷனை நம்புறேன் சார். 10 பேர் சார் பெட்டிஷன் கொடுக்க வர்றதெல்லாம் நீங்க அன்லாஃபுல் அசம்பிளின்னு சொன்னீங்கன்னா அப்சல்யூட்லி அன்லாஃபுல் மேடம். சார் நீங்க அப்ப நான் ஒன்னே ஒண்ணு கேக்குறேன். இப்ப அவ்வளவு அன்லாஃபுல்னா இப்ப இந்த மந்திரி 10 பேர் பெட்டிஷன் கொடுக்க வரது நீங்க அன்லாஃபுல்ங்கறீங்க. மந்திரி ஒரு ஓபன் பிரஸ் மீட்ல த்ரெட்டன் பண்ணிட்டு போறாரு. ஒரு எலெக்ஷன் ஆபீசரா நீங்க எல்லாரும் மந்திரி மேல நடவடிக்கை எடுத்திருக்கணுமா எடுத்துக்க கூடாதா? நீங்க எடுக்க மாட்டேங்கிறீங்க. அதுக்கு நாங்க பெட்டிஷன் கொண்டாரோம். மந்திரி மேல நீங்க எடுக்க மாட்டீங்க. எடுங்கன்னு பெட்டிஷன் கொண்டாதான் நீங்க எங்க மேல எடுப்பீங்களா? என்ன சார் நான் இது? நீங்க ஒரு அதாவது ஒரு இந்திய ஜனநாயகம் ஒரு உங்களை நம்பி ஒரு தேர்தல் அதிகாரி பதவி ஒப்படைச்சிருக்குது. அதை நீங்க இவ்வளவெல்லாம் மிஸ்யூஸ் பண்ணாதீங்க சார், தயவு செஞ்சு கேட்டுக்கிறேன் நானு. நீங்க தேர்தல் நிறுத்துற அளவுக்கு நீங்க வந்து யோசிக்கிறீங்கன்னா
நீங்க இந்த வார்த்தையை நீங்க உங்ககிட்ட தான் நான் சொல்ல சார் இந்த வர்றேன். நீங்க தேர்தல் kindly நிறுத்துறதுங்கிறது as a தம்பிதுரை அவர்களோட வேட்பாளர், ஐடியா, அமைச்சரோட ஐடியா. நீங்க அதை வந்து இன்னைக்கு மேடம், ரெப்ரசென்ட் நான் பண்ணிருக்கீங்க. இன்னைக்கு ரொம்ப இருக்கிறத நன்றி எல்லாம் சார். ரெக்கார்ட் பண்ணிருக்கேன் மேடம். ஐ ரெக்கார்டட் எவ்ரிதிங். ஈவன் ஐ வில் ரெக்கமெண்ட் ஃபார் கேன்சலேஷன். சார் நீங்க பண்ணுங்க சார். எங்களுக்கு வந்து மக்கள் இருக்காங்க, நியாயம் இருக்கு, நீதி இருக்கு. நீங்க வந்து அதுக்குதான் இருக்கீங்க. நீங்க வந்து தம்பிதுரை அவர்களுக்கும் நீங்க வந்து எனக்கு யாரை பத்தி கவலை இல்லை மேடம். அமைச்சருக்கும் I am அமைச்சரும் neutral, எலெக்ஷன் madam. I am நிறுத்தணும்னு neutral, நினைக்கிறாங்க. சரி, ஒரு ஆர்வம் நீங்க I am உங்க a neutral வாயிலிருந்து man. இந்த வார்த்தை வரலாமா? எலெக்ஷன் நிறுத்தணுங்கிறது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? 13 மேடம், லட்சம் நீங்க ஓட்டர்ஸ் பண்ற இருக்காங்க. விஷயம், நீங்க எனக்கு 100 பேரை 13 நீங்க லட்சம் எடுத்து ஓட்டர் இருக்காங்க. threaten பண்றீங்க. ஜனநாயகம் இருக்கு. இவ்வளவு பேர் நான் மேடம், இன்னைக்கு போயிட்டு நீங்க வர ஆயிரக்கணக்கான பேர் ரோட்ல நின்னு எங்களுக்கு 100 ஆதரவு பேரை இருக்கிறாங்க. நீங்க யார் 100 சார் பேரை எலெக்ஷனை அனுப்பி கேன்சல் பண்றோம்னு சொல்றதுக்கு? 100 பேரை நாங்க அனுப்பி 100 பேர்லாம் 1000 அனுப்பல. அனுப்பி நாங்க என்னை த்ரெட்டன் பண்றீங்க. நாங்க லாயர் அனுப்பி தான் சார் நான் என்ன ரெப்ரசென்ட் பண்ண பண்ண முடியும்? முடியும். நாங்க நான் இன்னைக்கு என்ன பண்ண அனுப்பல. முடியும்? நாமினேஷன் ஃபைலிங்ல இருந்து நாங்க லாயர்ஸ் அனுப்பிச்சுட்டு மேடம், இருக்கோம். இன்னொன்னு தெரியுங்களா? I requested சார் IG, உங்களோட உள்நோக்கம் வந்து எனக்கு தெரிஞ்சிருச்சு சார். SP, உங்களோட IG ரெண்டு நீங்க பேர்கிட்ட அனுப்புங்க. நான் உங்களோட இன்ஃபார்ம் உள்நோக்கம் வந்து எனக்கு தெளிவா லைவா தெரிஞ்சிருச்சு. ரெக்கார்ட் பண்ணிட்டேன். பண்ணுங்க லைவா சார். ரெக்கார்ட் எங்களுக்கு எந்த பண்ணிட்டேன். பிரச்சனையும், உண்மை எங்க பக்கம் இருக்கு. நீங்க மேடம், என்ன ரெக்கார்ட் பண்ணாலும் எல்லாத்தோட உண்மை ரொம்ப பவர்ஃபுல். நீங்க என்ன நோக்கத்தோட மேடம், வந்து இத பண்றீங்கன்னு எனக்கு இப்ப நீங்களே சொல்லிட்டீங்க. எங்களுக்கு இது ஏற்கனவே மேடம், தெரியும். தோத்து I have போறவங்களுக்கோட informed கடைசி my observer also. I have நாங்களே informed எலெக்ஷன் my அப்சர்வர் observer. இது நீங்க என்னவெல்லாம் ஒன் சைடா இருக்கீங்க நாங்க நேத்து சொல்லிருக்கோம். Absolutely. அதுவும் ரெக்கார்ட் ஆயிருக்கு. எலெக்ஷன் அப்சர்வர் Absolutely. முன்னாடி நாங்க சொல்லிருக்கோம். எலெக்ஷன் உங்களை நாங்க Okay. நம்பல சார். எலெக்ஷன் கமிஷன் நாங்க நம்புறோம். அவ்வளவுதான். நீங்க என்ன Okay. பண்ணாலும் எலெக்ஷன் கமிஷன் எங்களுக்கு நீங்க நியாயம் வழங்கும் நாங்க 100 பேரை நினைக்கிறோம். வந்து த்ரெட்டன் பண்றதுக்கு அனுப்புவீங்க, கொலை மிரட்டல் விடுப்பீங்க, நான் கேட்டுக்கிட்டே இருக்கணும். சார் கொலை மிரட்டல்லாம் உங்களுக்கு யாரு? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க.